சின்ன மருமகள் சீரியல்ல 2 முக்கியமான திருப்பங்களோட கதை நகர போகுது. அதுல ஒண்ணு ஐஸ்வர்யாவும் தமிழ்ச்செல்வியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா. அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ஒரே ஒரு போட்டோ. அந்த போட்டோல இருக்கிறது யாரு? ஐஸ்வர்யா என்னதான் நல்லவளா இருந்தாலும் அவ தமிழுக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது ஈஸ்வரியும் சித்ராவும். இவங்க 2 பேருக்கும் செம்ம வெளுக்க போறாரா சேது. இப்ப எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மீனாட்சியும் அழகரும் ஒன்னா ஒரே வீட்டுல சேர்ந்து விளையாட போறாங்களா அப்படின்ற தருணம் வெகு சீக்கிரத்துல நடக்க போகுதா? இங்க தமிழ்ச்செல்வி சேதுவை மன்னிப்பாரா இல்ல சேது ஐஸ்வர்யாவை ஏத்துப்பாரா அப்படின்றதுதான் முக்கியமான கதையில திருப்பமா இருக்க போகுது. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜாங்கம் ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா உனக்கு என்ன வேணும் கேளு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐஸ்வர்யா எனக்கு எதுவுமே வேணாமாமா அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி அப்படியே ஷாக் ஆகி, ஐஸ்வர்யா நீ செஞ்ச தியாகத்தெல்லாம் யாரும் எதுவுமே சொல்லல, அதுக்காக மாமா கொடுக்கணும்னு நினைக்கிறத ஏன் வேண்டான்னு சொல்ற? மாமா கொடுக்கறத மனசு நோக்காம ஏத்துக்கு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாவித்திரி தாமரை கிட்ட பாத்தியாடி, அவளே வேண்டான்னு சொல்றா, அவ மூலியமா வர பணத்தை இவளுங்க வாங்கி ஆட்டைய போடுறதுக்கு என்ன மாதிரி திட்டம் போடுறாளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு, இல்ல ஆண்டி, எனக்கு அந்த காசு பணம் எதுவுமே வேண்டாம். மீனாட்சியை நான் காப்பாத்துறது காசு பணத்துக்காக கிடையாது ஆண்டி. அவளை நான் பெக்கலனாலும் அவ என் குழந்தை மாதிரி தான். என் குழந்தைய நான் காப்பாத்திருந்தா நான் காசு கேப்பனா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி சித்ரா கிட்ட, என்னடி இவ இவ்வளோ சொல்லியும் புரிஞ்சிக்காம சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா முட்டாள் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா வந்துட்டு, அதான் பாருமா, அவளுக்கு வேண்டானா என்ன, வாங்கி நமக்காவது கொடுக்கலாம்ல அந்த பணத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யாவோட அப்பா அவர் பங்குக்கு, ஏன் ஐஸ்வர்யா, அதான் இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, அப்பா அதான் நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்றான்ல, என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மேல ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப ராஜாங்க வந்துட்டு, பாத்தியா மோகனா, நம்ம எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறோன்னு சொல்றோம், ஆனா அதை வேண்டான்னு சொல்றா. மீனாட்சி மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு காசை கொடுத்து அவமானப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது எவ்வளவு பெருமையா இருக்கு. இதான் ஒரு தாய்க்கான லட்சணம். அதுவும் இல்லாம மீனாட்சி மேல அவ எவ்வளவு பாசம் வச்சிருந்தா காசு வேணான்னு சொல்லிட்டு போவா அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு போறாங்க. அப்ப சாவித்திரி தாமரை கிட்ட, என்னடி இவ தேல் கடி வாங்கி எல்லாருக்கிட்டையும் ஸ்கோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்காளே, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வருமா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமே ரூமுக்குள்ள வராங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு, ஏன உன் பிள்ளைக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவோட அப்பா, அதாம்மா எனக்கும் தெரியல, யாராவது அந்த குழந்தையோட உசுரை காப்பாத்துறதுக்காக இவளோட உசுரை தியாகம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, அடா அதை விடுங்கண்ணே, அது கூட பரவாயில்ல, அப்படி ஒன்ன பண்ணிட்டு போறா, எப்படியோ ஆண்டவ முன்னியத்துல பொழைச்சி வந்துட்டா, அதை இப்ப சாக்கா வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் காசு வேணும் பணம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே, அதெல்லாம் எதுவும் வாங்காம பெரிய தியாகி மாதிரி எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போறா, பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்கா போங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. ரூமுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா குளிக்க பாத்ரூம்குள்ள போறாங்க. அப்ப சேது அழகரை தூக்கிட்டு வந்து பெட் மேல போட்டுட்டு, அழகரு எப்படி இருக்கீங்க, எப்படியோ உன் தங்கச்சி உசுர ஐஸ்வர்யா அம்மா காப்பாத்திட்டாங்க, ஐஸ்வர்யா அம்மா வந்ததும் நீ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சேதுவோட கண்ணுல ஒரு டைரி ஒண்ணு தென்படுது. அந்த டைரிக்கு வெளியே ஒரு லெட்டர் ஒண்ணு அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த லெட்டரை எடுத்து பாக்குறாரு சேது. எடுத்து பார்த்தா அன்புள்ள மாமா அப்படின்னு ஐஸ்வர்யாவோட கையெழுத்து அதுல தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா குளிச்சுட்டு ரூமுக்குள்ள ட்ரெஸ் மாத்தலான்னு போறா. அங்க அந்த பக்கம் அவளோட கண்ணுக்கும் ஒரு போட்டோ ஒண்ணு தென்படுது. இங்க ஐஸ்வர்யா எழுதின லெட்டரை சேது படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டரை படிச்சு முடிக்கும் போது சேதுவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகுது. இந்த பக்கம் சேது அந்த லெட்டரை படிச்சு முடிச்சுட்டு செம்ம காண்ட்ல ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. ஐஸ்வர்யா டக்குன்னு அந்த போட்டோவை எடுத்து புடவைக்குள்ள மறைச்சிக்கிட்டு வேகமா வெளியே வராங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு கேக்குறாங்க. சேது கத்தன கத்துல கீழே வீட்டுல இருந்த ராஜாங்கம், மோகனா, ஈஸ்வரி, சித்ரா, சாவித்திரி, தாமரன் எல்லாமே மேல ஓடி வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு, சேது எதுக்காகப்பா இப்படி கத்துற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மோகனா வந்துட்டு, ஏன்பா ஏதாவது மறுபடியும் தேலு கீழு வந்துருச்சா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல சின்னம்மா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னம்மா என்ன உண்மை அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னது ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததும் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த பக்கம் ஐஸ்வர்யா அந்த போட்டோ எடுத்து இது யாருன்னு கேட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு அமைதியா நிக்கிறாங்க. அப்ப சேது வந்துட்டு, சொல்லு இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு கேக்குறாங்க. ஐஸ்வர்யாவால எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அந்த போட்டோவை காமிச்சு அதையாச்சும் கேட்கலாமான்னு நினைக்கிறாங்க, இருந்தாலும் மௌனமா நிக்கிறாங்க. அப்ப ராஜாங்க வந்துட்டு, ஐயா சேது,
அப்படி அந்த லெட்டர்ல என்னதான் எழுதியிருக்கு? என்னன்னே சொல்லாம நீ பாட்டுக்கு ஐஸ்வர்யாவை திட்டிட்டு இருக்க. அவளே பாவம் இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கா, அவளை போய் இப்படி திட்டுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சேது வந்துட்டப்பா, எல்லாமே நமக்கு முக்கியமான விஷயம்தான்ப்பா, அதை பத்தி தான் நான் இவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மை சொல்லு ஐஸ்வர்யா, இதுல எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதானே? நீ தானே எழுதுன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு, சேது என்ன எதுனே சொல்லாம நீ பாட்டுக்கு அவளை மிரட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி அவ என்னதான் அதுல எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை பிடிங்கி படிக்கிறாங்க. அதை படிச்சு பார்த்தா ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த லெட்டரை சித்ராவும் வாங்கி படிக்கிறாங்க. சித்ரா வந்து அப்படியே அஸ்கி வாய்ஸ்ல அம்மாவை பார்த்து, ஏமா இவ எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாளேமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாண்டி எனக்கும் தெரியல, இதை எப்படியாவது கொஞ்சம் மடமாத்தி அவங்க கிட்ட பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சேது எனக்கு என்னமோ இது ஐஸ்வர்யா கையெழுத்து மாதிரி தெரியல, யாரோ வேணும்னே தமிழ்ச்செல்வி மேல தப்பு இல்ல நிரூபிக்கிறதுக்காக எழுதியிருப்பாங்களோ, அன்னைக்கு கூட கோயில்ல சாமி சொல்லிச்சே அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள யாராவது தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு சொல்றாங்க. அப்ப சாவித்திரி வந்துட்டு, இங்க பாருங்க மதனி, என்ன சைக்கிள் கேப்ல எங்களை கோத்து விடுறீங்களா? நாங்க எதுக்காக அப்படி பண்ணணும்? நாங்களா சாமி ரூபத்துல வந்து சொன்னோம்? சாமி தானே சொல்லிச்சு தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு, அப்புறம் எதுக்காக நாங்க இந்த வேலையை பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்க வந்துட்டு, ஏய் சி, எதுக்காக இப்ப எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு, அப்பா நான் சொல்றேன்ப்பா, இந்த லெட்டர்ல ஐஸ்வர்யா என்ன எழுதியிருக்கானா, தேல்கடி வாங்குறதுக்கு முன்னாடி அந்தமானுக்கே போலான்னு முடிவு பண்ணியிருக்கா போல, அதனால அவ செஞ்ச தப்பு, அவளுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்தாங்க அப்படின்னு இந்த லெட்டர்ல தெளிவா எழுதி வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்றாங்க. மோகனா வந்துட்டு, அவ என்ன பார்த்து தப்பு பண்ணியிருக்க போறா அப்படின்னு கேக்குறாங்க. சின்னம்மா, தமிழ்ச்செல்வி எந்த தப்பையும் பண்ணலையாம். அவ கல்யாணத்துக்காக அவங்க அப்பா கிட்ட போன் பண்ணி பேசினான்னு தானே நம்ம ஒதுக்கி வச்சோம். ஆனா அந்த போன் அவ பண்ணவே இல்லையாம், இவ தான் பண்ணாலாம். தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்து தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு பேசினதும் இவ தானா சின்னம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, சேது அதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதா என்ன? இந்த ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு அவன் மேல பழி போடுறது எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு, இந்த லெட்டர் நான் எழுதணும்னா? இல்ல ஐஸ்வர்யாவோட கையெழுத்து தானே இதுல இருக்கு, அப்புறம் எப்படி நான் நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஐஸ்வர்யாவால எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்ப ராஜாங்க வந்துட்டு, ஏமா ஐஸ்வர்யா, இது என்னது இது? சேது இவ்வளவு தூரம் கேக்குறான்ல, அந்த லெட்டர்ல இருக்கிறது உண்மையா பொய்யான்னு நீ வாயை திறந்து கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பவாவது போட்டோல இருக்கிறது யாருன்னு கேட்கலாமான்னு பாக்குறாங்க. அதை பத்தி பேசாம, மாமா அது வந்து அப்படின்னு இழுக்கிறாங்க. சேது வந்து கன்னத்துல பொலவார்னு ஒண்ணு விடுறாரு. அந்த அடி ஈஸ்வரிக்கு விழுந்த மாதிரி நினைச்சு ஈஸ்வரி வந்து, சேது என்ன சேது, இப்பதான் அவ உயிர் பொழைச்சு வந்திருக்கா, நீ பாட்டுக்கு அவளை அடிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. சேது வந்துட்டு, அதுக்கு என்ன சின்னமா விளையாடுறீங்களா, நீங்களும் அவ கூட சேர்ந்து தானே இதுக்கெல்லாம் உடந்தையா இருந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு, சேது சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத, இந்த லெட்டரை யாரு எழுதுனாங்க என்னன்னு கொஞ்சம் கூட தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத சேது, வேற யாராவது கூட குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு இதை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சேது அந்த டைரி எடுத்து, இந்த டைரியில இருக்கிற கையெழுத்தும் இந்த லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் ஒன்னான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி ஆமான்னு சொல்றாங்க. இந்த டைரியில இருக்கிறது ஐஸ்வர்யாவோட கையெழுத்து தான், சந்தேகமா இருந்தா அவகிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கு செம்ம கோபம் வந்துடுது. ஆமா, நான் தான் எழுதினேன், நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன், அதுக்கு என்ன அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து காட்டலாமான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அப்படியே அமைதியா வராங்க. ஐஸ்வர்யா அப்படி பேசுறது எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அப்ப சேது வந்துட்டு, பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா உங்க முன்னாடி அவ எவ்வளவு தைரியமா சொல்றான்னு, ஏண்டி எதுக்காகடி இப்படி பண்ண, நானும் தமிழ்ச்செல்வியும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம், எங்களை பிரிக்கிறதுல அப்படி என்னடி உனக்கு சந்தோஷம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா நான் உங்களை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் மாமா, இடையில வந்த எவ்வளோ ஒருத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல மாமா, அதனாலதான் நான் உங்களை எப்படியாவது அடையணும்னு இந்த வேலையெல்லாம் பண்ணேன். இப்பவும் நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மாமா, ஆனா நீங்க என்ன காதலிக்கலன்னு எனக்கு எப்ப தெரிய வந்துச்சோ அப்பவே நான் இங்க இருந்து போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அந்தமானுக்கே போயிடுறேன் மாமா, நான் அந்தமானுக்கே போயிடுறேன். உங்களுக்கு நான் பண்ணது பெரிய தப்பு தான், ஆனா அதுக்காக மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த போட்டோ ஞாபகம் வருது. அதை பத்தி கேட்காம மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் உங்களை உண்மையா விரும்பினேன், உங்களை அடையணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், அவ்வளவுதான். அப்பா வாங்கப்பா நம்ம அந்தமானுக்கே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு, அப்பா பாத்தீங்களாப்பா, நம்ம தமிழ் மேல ஏகப்பட்ட பழிய போட்டு அவளை இந்த வீட்டுல இருந்து துரத்திட்டோம்ப்பா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சாக்குன்னு சாவித்திரி வந்து ஈஸ்வரி கிட்ட, அவ தான் சின்ன பொண்ணு, அறிவில்லாம பண்ணிட்டா, நீங்க கூடவே இருந்து எடுத்து சொல்லாம இப்படி தூண்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அப்ப சாவித்திரி வந்து சேதுவை பார்த்து, பாத்தியா சேது, அதனாலதான் அன்னைக்கு நம்ம சாமி கூட உன் ரூபத்துல வந்து தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நமக்கு அறிகுறி காட்டுச்சு, நம்ம தான் அசால்ட்டா விட்டுட்டோம்,
ஆனா கடவுளா பார்த்து அந்த தப்பை நிரூபிக்கிற மாதிரி பண்ணிடுச்சு பாத்தியா அப்படின்றாங்க. உடனே ராஜாங்க வந்துட்டு, சேது நீ போலீஸ்க்கு கூப்பிடு, இவங்களை வந்து புடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் ஐஸ்வர்யாவுக்கு தோணுது, போட்டோல இருக்கிறது தமிழ் மாதிரியே இருக்குது, கேட்கலாமா வேண்டாமா, ஒருவேளை தமிழ் செல்விதான் நம்ம தொலைஞ்சு போன அக்காவா இருப்பாளோ அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா யாருக்கிட்டையும் கேட்காம அமைதியா இருக்காங்க. இந்த விஷயம் மலர் மூலியமா தமிழ்ச்செல்வி காதுக்கு போகுது. தமிழ்ச்செல்வி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அம்மாச்சி வந்துட்டு, என்னடி தமிழ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அம்மாச்சி கிட்ட சொல்றாங்க. அம்மாச்சி வந்துட்டு, எது எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி வந்துட்டு, வாய்ப்பே இல்ல அம்மாச்சி அப்படின்றாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச தமிழ்ச்செல்வி சேதுவை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா, இல்ல அந்த போட்டோல இருக்கிறது தமிழ்ச்செல்வின்னு தெரிஞ்சு ஐஸ்வர்யா நேரா தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து இந்த போட்டோல இருக்கிறது நீதானா அப்படின்னு கேட்க போறாங்களா, அப்படி தமிழ்ச்செல்விக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளோட ஒரிஜினல் அப்பா அம்மா இப்ப இருக்கிறவங்க இல்லையா அப்படின்னு தமிழ்ச்செல்வி மனசு எவ்வளவு கஷ்டப்பட போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.